பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலோடு நம் வானொலியில் இணைகிறார் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு ஐயா அவர்கள். வாங்க நேயர்களே, இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று அக்டோபர் 2, 2022 சர்வதேச அகிம்சை தினத்தை கொண்டாடி வருகிறோம். இந்திய சுதந்திர போராட்டத்தின் தலைவரும் அகிம்சையின் தத்துவம் மற்றும் மூலோபாயத்தின் முன்னோடியுமான மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினம் பாதுகாப்பான மற்றும் அமைதியான கலாச்சாரத்தை பின்தொடர்வதற்காக அகிம்சையின் செய்தியை பரப்புகிறது. நம் உலகம் எவ்வளவு வன்முறையாக மாறிவிட்டது என்பதை அடையாளம் காண அதிகம் மெனக்கெட தேவையில்லை. வன்முறை சம்பந்தப்பட்ட நிஜ வாழ்க்கை கதைகள் எல்லா இடங்களிலும் காண கிடைக்கின்றன. செய்தியாக இருந்தாலும் சரி, சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி, வன்முறை அதிகரித்து வருகிறது என்பதை அனுதினமும் உறுதிப்படுத்தி வருகின்றன. உங்கள் அயலவர்களிடம் இருந்தோ அல்லது நண்பர்களிடம் இருந்தோ வன்முறை சம்பவங்கள் பற்றி நீங்கள் கேட்கலாம். உலகளவில் வன்முறையால் ஆண்டிற்கு 1.6 மில்லியன் அளவிற்கு இறப்புகள் ஏற்படுகின்றன. உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் 15 முதல் 44 வயதுக்குட்பட்டவர்களின் மரணத்திற்கு வன்முறையே முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறது. பல வகையான வன்முறை செயல்கள் உள்ளன. இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட வகை வன்முறை செயல் அதிகரித்தே வருகிறது. அந்த செயல் பயங்கரவாதம். பயங்கரவாத தாக்குதல்கள் என்பது பொதுமக்களுக்கு எதிரான வேண்டுமென்றே வன்முறையை பயன்படுத்துவதாகும். பயங்கரவாதிகள் இது போன்ற செயல்களை செய்யும்போது அவர்கள் அரசியல் அல்லது மத அதிகாரத்தை அடைவதாக நினைத்து கொள்கிறார்கள். வன்முறையற்ற செயல்களை தழுவுவது முன் எப்போதையும் விட முக்கியமானதாக ஆகியுள்ளது. வன்முறையற்ற செயல்களில் எதிர்ப்புகள் மற்றும் வற்புறுத்தல், ஒத்துழையாமை மற்றும் வன்முறையற்ற தலையீடுகள் அதாவது ஆக்கிரமிப்புகள் ஆகியவை அடங்கும். வன்முறையற்ற செயல்களை ஊக்குவிப்பவர்கள் சமூக அல்லது அரசியல் மாற்றத்தை அடைய உடல் ரீதியான வன்முறை அவசியமில்லை என்றே கூறுகிறார்கள். பல ஆண்டுகளாக பலர் தங்கள் செய்தியை பெறுவதற்கும் மாற்றத்தை தூண்டுவதற்கும் வன்முறையற்ற முறைகளை பயன்படுத்துகின்றனர். அவர்களுள் மிக முக்கியமானவர்கள் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், தலாய் லாமா, சமண தீர்த்தங்காரர் ரிஷபநாதர், கௌதம புத்தர் போன்றோராகும். அகிம்சை முறைகளை பயன்படுத்தி மாபெரும் மாற்றத்தை விளைவித்த மிகவும் பிரபலமான தலைவர் மகாத்மா காந்தி ஆவார். உண்மையில் சர்வதேச அகிம்சை தினத்தை உருவாக்க ஐக்கிய நாடுகள் சபையில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் மகாத்மா காந்தி அவர்களே. காந்தியின் அகிம்சை முயற்சிகள் இந்தியா 1947 சுதந்திரம் பெற உதவியது. ஆனால் அவர் ஜனவரி 30, 1948 படுகொலை செய்யப்பட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் 2007 140 இணை அனுசரணையாளர்கள் சார்பாக சர்வதேச அகிம்சை தினம் குறித்த தீர்மானத்தை அறிமுகப்படுத்திய அப்போதைய இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு ஆனந்த் சர்மா, இந்த தீர்மானத்தின் பரந்த மற்றும் மாறுபட்ட அனுசரணையானது மகாத்மாவின் தத்துவத்தின் நீடித்த பொருத்தம் ஆகியவற்றை உள்ளடக்கியது என்று கூறினார். சர்வதேச அகிம்சை தினத்தை ஊக்குவிக்க உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. அவர்கள் செய்திகள், பொது விரிவுரைகள், கருத்தரங்குகள், புகைப்பட கண்காட்சிகள், மெழுகுவர்த்தி விழாக்கள் மற்றும் பல நம்பிக்கை பிரார்த்தனை கூட்டங்கள் மூலம் விழிப்புணர்வை பரப்புகின்றனர். அகிம்சை தினத்தில் பங்கேற்பதற்கான மற்றொரு வழி, வரலாறு முழுவதும் வன்முறை செயல்கள் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றி நீங்களே கற்றுக்கொள்வது. அகிம்சை வழிகளில் அரசியல் விவகாரங்களை தீர்க்கும் பல வழிகளை பற்றி சிந்திப்பது. அகிம்சை வழிகளில் அரசியல் விவகாரங்களை தீர்க்கும் பல வழிகளை பற்றி சிந்தியுங்கள். வாய்ப்பு கிடைத்தால் அமைதியான போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்தை தெரிவிக்க ஒரு மனுவில் கையொப்பமிடுங்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அமைதி மற்றும் நம்பிக்கையின் ஒளியாக இருங்கள் என்கிற வேண்டுகோளோடு நமது தேசத் தலைவர் மகாத்மா காந்தியடிகளை
நினைவில் நிறுத்தி வன்முறையற்ற சமுதாயத்தை படைத்திட உறுதியேற்றிட வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.